வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், அதான் மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மீனராசி. மீனராசிக்கு இந்த ஜூலை மாதம் 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துடுவார். அதாவது 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை, உச்ச குருவோட சேர்க்கை. இன்னொன்று கேதுவோடவும் சுக்கிரன் சேர்க்கை. இது எல்லாம் எப்படி இருக்கும் இந்த மீனராசிக்கு? ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனி போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. வேலையில் இல்லை, வீட்டில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனை தான், அதான் உடல்நலம் சம்மந்தமான பிரச்சனைகள் தான். கடன் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கு சமீப காலமாக. இது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு அது மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பிரச்சனை. நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்களோ அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம். அது ஏதோ அந்த சனி பண்ணணும் இல்லை, அது சம்மந்தமாக இதை தான் பண்ணிட்டு வர சனி சமீப காலமாக. இது ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்குமா? இப்போ இந்த மீனராசினியர்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் பரவாயில்லை, நல்ல மாதம். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் பட்ட கஷ்டம் கண்டிப்பாக குறையும். ஏன்னா போன மாதம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதாவது ஒரு படுத்து கிடந்தவன் எழுந்து உட்காந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு கஷ்டம் விலகிடுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக முழுமையாக. ஏன்னா யாருக்குமே கஷ்டம் முழுமையாக விலகாது, உங்களுக்கே தெரியும். என்ன முழுமையாக விலகாது. இருந்தாலும் அப்பப்போ ஒரு தூறல் மாதிரி போட்டு வந்தால் தெரியாது. எப்போவுமே மழை அடித்தா அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு எப்பவுமே வெயில் அடித்தாலும் பிரச்சனை தான், எப்பவும் மழை அடித்தாலும் பிரச்சனை தான். அது அவங்களுக்கு தான் இருந்திருக்கு. மீனராசினியர்களுக்கு எப்போவுமே வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, எப்போவுமே மழை அடிச்சுட்டு ஏதாவது ஒன்று. ஆமாம். அந்த இது சொல்லுவாங்களே, என்ன, நான் உப்பு வைக்க போனேன் மழை பெஞ்சுது, மாவுக்கு போனேன் காற்றடிச்சு. அந்த மாதிரி இவங்க டென்ஷனில் தான் இருந்து ஏதோ ஒன்று சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். அதாவது எதையும் சமாளிக்கலாங்கிற ஒரு ஆற்றல் வந்துடுச்சு. அந்த பயம் போய் ஒரு நிதானம் வந்துடுச்சு, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி. ஆனால் அந்த ஜென்ம சனியை குரு பார்க்குறார். அதனால் கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம். ஆனால் இந்த சர்ப கிரகம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ராகு கேது 12ஆம் இடம் 6ஆம் இடம். ஏன்னா அசுப கிரகம் மறைஞ்சால் ரொம்ப விசேஷம். ஸோ இவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இடம் மாற்றம், பதவி மாற்றம், அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு வீடு மாற்றம்லாம் நடந்திருக்கு. வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களாம் மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய. அந்த வகையில் இவங்களுக்கு இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா சூப்பரான அதிபதி. 2-9 பாகிஸ்தான் அதிபதி. 2-9 தனவரவும் அவர் தான் தனக்காரங்கன். அதே சமயம் அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இருக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், வீரியஸ்தானம். அப்போ
இந்த அருமையான இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைரியத்தை கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன்? செவ்வாய் பார்வை விழுந்துட்டு இருக்கு. சனி பார்வை. சனி பார்வை. சனி பார்வை விழுந்துட்டு இருக்கு செவ்வாய் மேலே. ஸோ டென்ஷன், குழப்பம். இந்த இடத்த வெற்றி கிடைக்குமா, இதை முயற்சி செய்யலாமா வேண்டாமா, எங்கேயாவது போய் லாக் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம். ஏன்னா ஏற்கனவே அடிப்பட்ட இது அந்த ருசி கண்ட பூனையும்பாங்க. சூடான பாலை குடிச்ச ஒரு பூனை வந்து அப்படியே பயப்படுமா பாலை கண்டாலே. என்ன, ஏன்னா நாக்க சுட்டுட்டு தான். அந்த மாதிரி ருசி கண்ட பூனையும்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க. செவ்வாய் வந்து அந்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கல. சரி, 4ஆம் இடம் சூரியன் பரவாயில்ல, அவர் தான் கொஞ்சம் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா புதனும் அங்கே இருக்கார். புதன் வந்து இவங்களுக்கு 4-7 கூடிய அதிபதி, 4ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கார். ஆனால் சூரியன் அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார். 23ஆம் தேதியிலேருந்து இந்த புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்லது. சுகஸ்தானம் பலமாயிடுறது, சுகாதிபதி பலமாயிடுறார். ஸோ சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. படிக்கிற குழந்தைகளுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் போயிடும். அதுமாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சாதனை படைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக முக்கியமான கிரகம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-10 கூடிய அதிபதி, ராசிநாதன், ஜீவனாதிபதி குரு. இந்த குரு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நன்மையை பண்ணலை. இப்போ 5ஆம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் பொசிஷனை கொடுத்துட்டுருக்காங்க, ஒரு ஆளுமையை கொடுத்துட்டுருக்காங்க, ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு. ஸோ அந்த குருவோட, ஏன்னா பூர்வ புண்ணியம்ங்கிறது பெரிய விஷயம், பாக்கியம். 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம், அதுவும் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல சூரியனும் வந்து சேர்றார். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சிவராஜ யோகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. என்னென்னா இவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்க போகிறது, ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. எல்லா விஷயத்துலேயும் ஒரு சார், நம்ம என்னதான் முயற்சி எடுத்து முன்னேற்றம் அடைஞ்சாலும் வருமானம் வரணும். அப்போ தான் அதுக்கு உண்டான ஒரு வேலை. வருமானமே வரலைன்னா அந்த வேலையை செய்கிறது வேஸ்ட்டு. அது செய்யறதுக்கு செய்யாமல் இருக்கிறது பெட்டர். ஆமாம், கரெக்டாக. அப்போ இவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேலை செய்கிறாங்களோ அந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஜீவனாதிபதி. அப்போ ஜீவனத்தை விருத்தி பண்ண வைப்பார். என்னென்னா சாதாரணமாக இப்போ ஒன்றும் இல்லை, சோப்பு சீப்பு விற்கிறவன் கூட ரோட்டில் போகிறவனுக்கு வியாபாரமே ஆகாது, திடீர்னு ஆகும். அவன் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஒன்றில் ஊதுபத்தியை விற்கிறவன் கஷ்டப்பட்டு ஒரு பை நிறைய ஒரு 10 பேக்கெட் 20 பேக்கெட் எடுத்துன்னு போவான். என்ன கிடைக்கும்? கிடைக்காது. ஆனால் டக்குன்னு வியாபாரம் ஆகிடும். அடுத்தது போய் எடுத்துன்னு வந்து விற்பான். அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம் கிடைக்கும். நான் இதுக்கு இது சின்ன சாம்பிள் சொல்கிறேன்னா, இவங்களுக்கே இந்த மாதிரி கிடைக்கிறதுனா பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உண்டான ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஜீவனம் விருத்தி அடையும், உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. ஸோ முன்னேற்றம். படிக்கிற குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு குழப்பத்தில் இருந்தால் கூட 23ஆம் தேதியிலேருந்து அது நிவர்த்தியாகி நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஓகே, இப்போ 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் வந்து கேதுவோட, குரு மட்டும் தான் நல்லா இருக்குது. இப்போ திருமணத்துக்கு உண்டான காலமாக ஜென்ம சனி வேறு போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்குது. என்னென்னா இவங்களோட ஜாதகத்தை ஒரு பொருத்தம் பாகத்துக்கு அனுப்பினோம்னா அந்த ஜோசியர் கண்ணிலே பட மாட்டேங்குது. அது என்னவோ தெரியல, அது அப்படியே பட்டாலும் இது 7.5 சனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு ஆராய்ஞ்சே பார்க்க மாட்டாங்க, அதை ஒதுக்கி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த நட்சத்திர பொருத்தம் தானே பார்ப்போம், கரெக்டு. தசாபதி பொருத்தம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இந்த மீன ராசிக்கு இருக்குது. ஜூலை மாதத்தில் 3ஆம் இடத்துக்கு அவர் இருக்கார். யார்? செவ்வாய்ங்கிறது அரை மாறி 3ஆம் இடத்துல போயிட்டார். பலம் இல்லைன்னு வச்சுக்கலாம். சனி பார்வை வேற, அவர் எதுவுமே செய்ய முடியாது. 2ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களை அவர் கொடுக்க முடியாத லெவலுக்கு தான் இருக்குது. அது சுய ஜாதகம் சொல்லணும், கரெக்ட். நம்ம கோச்சார ரீதியாக மட்டும் சொல்ல முடியாது. அதே மாதிரி சுக்கிரன் கேது இணைவு. இந்த சுக்கிரனாவே அது திருமணத்துக்கு உண்டான கிரகம் தான் பொதுவாக. ஆமாம். இது மாதிரி கேதுவோட இணையும் போது திருமண தடைகளை கொடுக்குமா? நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாள் தான் ஆஃபர். ஆமாம். இந்த ஆடி மாதம், அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்துடுது, கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 15 நாளைக்குள்ள திருமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல டைமா, ஏதாவது ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? இது மட்டும்தான். நீங்கள் வந்து தொழில் சொல்லிட்டீங்க, இன்னொன்று உத்தியோகத்தை பற்றி சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் அதிலேயே சொல்லிட்டீங்க எல்லாமே. இது திருமணத்துக்கு உண்டாது மட்டும் விட்டீங்க. சரி, ஓகே, திருமணம் நடந்திருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த ஒற்றுமை எல்லாம் ஒரு சில டீட்டெயில் கொடுங்க. முதல்ல ஒரு நல்லதை சொல்லிடுறேன். என்னென்னா, திருமண பந்தத்தில் இருக்காங்க பாருங்களேன், குடும்பத்தில் கணவன் மனைவி, அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு, ஏன்னா வருமானம் வந்தாலே குடும்பத்தை ரன் பண்ணுறது ஈஸி.
அப்போ ஓரளவுக்கு குடும்பத்தை நல்லா கொண்டு போவாங்க. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். சாதாரண உபயராசி உபய லக்னம்னாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கும்போது சமாளிச்சிருவாங்க. அதுமாரி பூரட்டாதி 4ஆம் பாதம் தான், அது கடைசி இதுதான். அதனால் அவங்களும் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி இன்ஃபேக்ட் நானே நிறைய பார்த்துருக்கேன், குழந்தை பாக்கியமே இல்லை மீனராசினியர்களுக்கு. ஆனால் அவங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க. என்ன அதே சமயம் நிறைய மீனராசினியர்களுக்கு 2-3 குழந்தைகள் இருக்குது. இது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் கரெக்டாக. ஆனால் அவங்களுக்குலாம் நிறைய அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற நேக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ கணவன் மனை ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சா கூட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் கவனம். அதனால் அப்படியே போயிடுவாங்க, ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஆனால் இப்போ திருமண யோகம் அப்படிங்கிறது குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா இந்த குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது புத்திரஸ்தானம், புத்திரக்காரகன் 5ஆம் இடத்துல இருக்கார். புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம். ஸோ புத்திர பாக்கியத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுப்பார்? குழந்தை இது கல்யாணம் ஆனதான். ஏன்னா இல்லீகலாக நம்ம பேசப்படாது கரெக்டா. ஏன்னா உண்டான காலம் அதான். அப்போ இந்த புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் படி திருமண யோகம் கைகூடும். ஏன்னா குருவோட பார்வை பலம்லாம் இல்லை, என்ன ஜென்மராசியில் தான் விழுறது என்ன. அதனால் அதெல்லாம் இன்னும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. 9ஆம் இடம் 11ஆம் இடம் 1ஆம் இடம். ஸோ ஓரளவுக்கு இது. ஆனால் அந்த புத்திரக்காரகன் புத்திராதிபதி அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஸோ திருமண யோகம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு சூப்பர். என்னென்னா பொருத்தம்னு வரும்போதே நம்மக்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த 10 பொருத்தம் இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். அப்புறம் கிரகங்கள் எப்படி இப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுக்கிரன் எங்கே இருக்கார், அது செவ்வாய் எங்கே இருக்கார், தோஷமாக இது அவ்வளோதான். மற்றபடி யாருமே தசா பார்க்குறதே கிடையாது. தசா பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த தசா சந்தின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்குமே கஷ்டமாக வரக்கூடிய தசையாக இருந்ததுன்னா, இப்போ 2 பேருக்குமே லக்னத்துக்கு சனி வந்து இது கிடையாது அவயோகி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சனி தசை பெரிய தசை. அப்போ எந்தெந்த புக்தி இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதோ அப்போல்லாம் ஒன்றா இருப்பாங்க. எந்தெந்த புக்தி ஒர்க் அவுட் ஆகலையோ அப்போ சண்டை வரும். அதனால் அதையும் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. ஆனால் தள்ளி வரும்போது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கேது தசை போயின்னு இருக்கும், அவங்களுக்கு குரு தசை போயின்னு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்குலாம் வரும்போது அந்த கேது தசை வராது, இவங்களுக்கு மாறிடும். ஸோ பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமண யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமண யோகம் கைகூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. ஓகே. பரிகாரம் மீனராசினியர்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் எப்போவுமே. ஏன்னா குரு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ஸோ குருவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை விட முக்கியமானதுன்னா மனசில் தைரியம் வேணுங்க. கரெக்டாக. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார், தைரியம் இல்லை. சரி, செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல தைரியத்தை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கல. ஏன்னா அவரே வந்து சனியோட பார்வையில் மாட்டின்னு முழிக்கிறார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளில் தைரியம் வரணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ஸோ ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படின்னா, ஏன்னா ஆஞ்சநேயரோட பலம் அவருக்கே தெரியாது. நம்ம ஆன்மீக சேனலில் நிறைய சொல்லலாம் ஒவ்வொரு இதாக. ஏன்னா அப்போ இந்த ஆஞ்சநேயருக்கு பலம் தெரியாது, அதையே வந்து ஜாம்பவான் தான் சொல்லி உசுப்பேத்தி விடுறார். ஸோ அவ்வளோ பலம் வாய்ந்தவர், பலசாலி ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு அனுமான்னு ஒரு பேர் உண்டு. கரெக்டாக. ஹனுமான் அப்படிம்போம். அப்படின்னா என்ன? அணுன்னா என்ன? சின்ன ஒரு துகள் தான் அணு. மான்ங்கிறது சான்ஸ்கிரிட்டில் பெருசு. ஸோ சிறிய உருவம் எடுக்கக்கூடியவரும் அவர் தான், பெரிய உருவம் எடுக்கக்கூடியவரும் அவர் தான் அனுமன். ஏன்னா சின்ன உருவம் எடுத்து தான் இலங்கைக்கு உள்ளே போகிறார், பெரிய உருவம் எடுத்து தான் கடலை கடக்கிறார். அப்போ சின்ன உருவமாக எடுக்க தெரியும், பெரிய உருவம், அதுதான் அனுமான்னு பேர். அதனால் இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மீனராசினியர்கள். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு மனசில் தைரியம் கிடைக்கும். தைரியம் கிடைக்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே, குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணினாலே இந்த மீனராசினியர்களுக்கு ஜூலை மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.